இன்னைக்கு நம்ம ஐஸ் ஆர் த டெவில்னு 2010 கொரியன் மொழியில ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்லயே ஏகப்பட்ட சைக்கோ கில்லர் மூவியை பார்த்திருப்போம். ஆனா இந்த படம் அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த படத்துல வர ஹீரோவோட மனைவிய ஒரு சைக்கோ கில்லர் கொலை பண்றான். அந்த சைக்கோ கில்லரை எப்படி தேடி புடிச்சு ஹீரோ கொன்னான்றதுதான் இந்த படத்தோட கதை. ஆனா மனைவி இறந்துட்டான்ற கோவத்துல கொலைகாரனை கண்டுபிடிச்சு சாதாரணமெல்லாம் கொல்ல மாட்டான். சைக்கோ கில்லருக்கு ஏன்டா நம்ம பிறந்தோம்னு நினைக்கிற அளவுக்கு ஹீரோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணி தான் அவனை கொல்லுவான். இந்த ஒன்லைனர் கேட்டதுக்கு அப்புறம் இந்த படம் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல நைட் நேரத்துல ஒரு டாக்ஸி மட்டும் ரோட்ல தனியா போயிட்டு இருக்கும். அப்ப ஆப்போசிட்ல ஒரு கார் பிரேக் டவுன்ல நின்னுட்டு இருக்கும். இந்த டாக்ஸி டிரைவரும் காரை நிறுத்திட்டு இறங்கி போய் அந்த கார்ல இருக்க பொண்ணு கிட்ட உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, இது ரொம்பவே மோசமான ஏரியா, இங்க எதுக்காக தனியா நின்னுட்டு இருக்கீங்கன்னு ரொம்பவே நல்லபடியா பேசுவான். இந்த கார்ல இருக்க பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின், ஹீரோவோட வைஃப். ஹீரோயின் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, கார் ஏதோ பேர் நினைக்கிறேன், சர்வீஸ் டீமுக்கு நான் கால் பண்ணிருக்கேன், அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க, நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவா. அதை கேட்டு இந்த டாக்ஸி டிரைவரும் திரும்ப அவனோட காருக்கு வரும். கார்ல இருந்து ஒரு இரும்பு கம்பி எடுத்து ஹீரோயினோட காரை உடைச்சு உள்ள போய் ஹீரோயினை பயங்கரமா அடிக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த இரும்பு கம்பியை வச்சு ஹீரோயினோட தலையிலே அடிச்சு மயக்கம் அடைய வச்சு அங்கிருந்து தர தரன்னு இழுத்துட்டு போறான். ஹீரோயின் மயக்கம் தெளிச்சு கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு பிளாஸ்டிக் பேகுக்குள்ள ஹீரோயின் அடைச்சு வச்சிருக்கான். ஹீரோயின் எங்க இருக்காங்கன்றதே தெரியல. அவங்க இருக்க இடம் இது ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கு. ஹீரோயின் என்னை விட்டுருன்னு சொல்லி கில்லர் கிட்ட பயங்கரமா கெஞ்சுவா. ஆனா அவன் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஹீரோயினை கொன்னு அவளோட பாடியை துண்டு துண்டா வெட்டி அங்க பக்கத்துல ஓடிட்டு இருக்க ஒரு நதிக்குள்ள எல்லா துண்டுகளையுமே தூக்கி போடுறான். கட் பண்ணா அந்த நதிக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கான். அப்ப இறந்து போன ஹீரோயினோட ஒரு காது மட்டும் அந்த பையன் கிட்ட கிடைக்குது. உடனே அங்க இருக்க எல்லாருமே போலீஸ்க்கு கூப்பிட்டு வர சொல்றாங்க. போலீஸும் வந்து அந்த நதி முழுக்க தேடி பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு தேடினாலும் இது யாரோட காதுன்றது மட்டும் போலீஸ்க்கு தெரியவே இல்ல. அதுக்குள்ள நியூஸை கேள்விப்பட்டு மீடியாவும் வருது. அவங்களையும் தடுத்து நிறுத்திட்டு அந்த நதி முழுக்க ஏகப்பட்ட போலீஸ் இறங்கி கல்லட போட்டு தேடுறானுங்க. ஒரு வழியா ஹீரோயினோட தலை மட்டும் கிடைக்குது. அதை வச்சுதான் இறந்து போனது யாருன்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இறந்து போனது ஹீரோயின் தான் கன்ஃபார்ம் பண்ணப்போ ஹீரோவையும் கால் பண்ணி வர சொல்றாங்க. அவனும் இங்க வந்து தன்னோட மனைவி இறந்து போன விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்பவே உடஞ்சு போறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அப்பா அந்த நாட்டிலேயே ரொம்பவே ஃபேமஸான சீரியல் கில்லர்கள் எல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு டிடெக்டிவ், அவரோட பொண்ணையே ஒரு சீரியல் கில்லர் கொண்டிருக்கான். ஹீரோயினோட அப்பாவும் அங்க வராரு. ஹீரோவும் தன்னோட மாமனார் கிட்ட போய் ரெண்டு பேருமே ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. ஆனா ஹீரோவுக்கு தன்னோட மனைவியை கொன்னவன சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கர கோவத்துல இருக்கான். ஹீரோவும் சாதாரண ஆள் கிடையாது. அமெரிக்கால சிஐஏ FBI எல்லாம் இருக்க மாதிரி கொரியால NIS நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்னு சொல்றாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல ஹீரோ ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கான். ஹீரோயினோட அப்பா ஹீரோவை தனியா கூப்பிட்டு ஹீரோயின் போய் இறந்து போன பேட்டர்ன்ல எந்த சைக்கோ கில்லர்லாம் கொலை பண்ணுவாங்களோ அந்த கில்லரோட லிஸ்ட் கொடுக்குறாரு. இந்த லிஸ்ட்டை வச்சு அவனை எப்படியாவது கண்டுபிடி, இவனுங்கள யாரோ ஒருத்தன் தான் என்னோட பொண்ணை கொண்டிருப்பான், அவனை கண்டுபிடிச்சு நீ பழி வாங்கன்னு சொல்லி லிஸ்ட் ஹீரோ கிட்ட தராரு. ஹீரோ லிஸ்ட்டை வாங்கின அடுத்த நொடியே அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாரையுமே தேடி கிளம்புறான். முதல்ல ஒருத்தனை ஃபாலோ பண்ணி அவனோட வீட்டுக்கே போறான். கிச்சன்ல வச்சு அவனை அடிச்சு மட்டையாக்கி என்னோட மனைவியை நீ தான் கொலை பண்ணியான்னு கேட்பான். அவனும் பயத்தோட உச்சியில இருப்பான். நான் இந்த மாதிரி கொலைகள்லாம் இப்ப பண்றது இல்ல, திரும்பி நார்மலான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் உங்களோட மனைவியை எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு நம்புங்கன்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சுவான். கொலையை பண்ணது இவன் இல்லைன்றது தெரியுது. அவனை விட்டுட்டு அங்கிருந்து அடுத்த ஆளை ஃபாலோ பண்ணி போறாரு. ரெண்டாவது ஒருத்தனை ஃபாலோ பண்ணி யாருமே இல்லாத இடத்துல இழுத்துட்டு போய் அவனையும் அடிச்சு கேட்பான். ஆனா ஹீரோயினை கொலை பண்ணது இவனும் கிடையாது. அந்த லிஸ்ட்ல மூணாவது ஒருத்தன் இருக்கான். அவனோட அட்ரஸுக்கு போய் பார்க்கும்போது அவன் வீட்டுல இருக்க மாட்டான். ஆனா அவனோட அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் அவங்களோட பையன் சைக்கோ கில்லர், அவனை பத்தி எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. அதனால நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்கதாகவும் நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாத்தையுமே விசாரணை பண்ணுவோம். அந்த வீட்டில் இருக்கவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லுவாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு உங்களோட பையன் ரூம் நான் பார்க்கலாமா, அங்கே சில போட்டோஸ் எடுக்க வேண்டியது இருக்கு, அப்பதான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகி பணம் கிடைக்கும்னு சொல்லுவான். அவங்களும் ஹீரோவை நம்பி பையனோட ரூமை காட்டுறாங்க. ஹீரோவா அந்த ரூம்குள்ள போய் ஒரு இடம் விடாம தேடி பார்ப்பான். அப்படி தேடி பார்க்கும்போது ஹீரோயினோட ஒரு நெக்லஸ் கீழே கிடக்கும். அது கூடவே இவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது ரெண்டு பேரும் மாத்திக்கிட்ட என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கும். கல்யாண மோதிரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் தான் அவன் மனைவியை கொண்டான்னு கன்ஃபார்மே பண்றான். அதுவும் இல்லாம ஒரு பாக்ஸுக்குள்ள நிறைய பொண்ணுங்களோட இன்னர் வேர் இருக்கும். பொண்ணுங்களை கொலையும் பண்ணிட்டு அவங்களோட ட்ரெஸ் ஏதோ டிராஃபி மாதிரி ரிவார்டு மாதிரி இங்க கொண்டு வந்து வச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்து ஹீரோவுக்கு இன்னுமே கோவம் வருது. இவனை வெளியில விட்டு வச்சிருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னு புரிஞ்சுட்டு அந்த கில்லரோட அப்பா அம்மா கிட்ட இப்போ உங்களோட பையன் எங்க இருப்பான், என்ன வேலை பாக்குறான்னு கேட்பாங்க. அவங்களும் தங்களோட பையன் ஒரு ஸ்கூல்ல பஸ் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் நேரா கிளம்பி அந்த ஸ்கூலுக்கு வர்றான். அந்த கில்லரையும் பாக்குறான். ஆனா நேரா போய் அவங்க கிட்ட எதுவுமே பேசாம அவன் ஓட்டுற பஸ்ல ஒரு GPS ட்ராக்கிங் டிவைஸை ஃபிக்ஸ் பண்றான். பஸ் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோவும் அந்த பஸ்ஸையே ஃபாலோ பண்ணி போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ரோட்ல இருந்து ஒரு பொண்ணை சீரியல் கில்லர் கிட்னாப் பண்ணி ஹீரோவை எங்க வச்சு கூட பண்ணானோ அதே இடத்துக்கு அந்த பொண்ணையும் தூக்கிட்டு வரான். அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது கரெக்டா ஹீரோ உள்ள பூந்து சீரியல் கில்லரை போட்டு அட்டி பொழக்கிறான். ஹீரோ அடிச்ச அட்டியில கில்லருக்கு ஏகப்பட்ட அட்டி போட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கும். ஹீரோ நினைச்சிருந்தா கில்லர் இங்கேயே கொண்டு போட்டுருக்கலாம். ஆனா ஹீரோ இப்படி பண்ணாம ஒரு சின்ன டிவைஸ் எடுத்து கில்லரோட வாய்க்குள்ள போடுறான். கூடவே ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி கில்லரோட வாய்க்குள்ள ஊத்தி விட்டு அதை முழுங்கும்படி செய்யறான். கில்லர் மயக்கத்துல இருக்கிறதுனால ஹீரோ இதெல்லாம் பண்றது அவனுக்கு தெரியாது. ஹீரோ இப்ப கில்லரோட வாய்க்குள்ள
என்ன போட்டு விட்டுருக்காங்கன்னா ஒரு சின்ன ட்ராக்கிங் டிவைஸ், அது கூடவே ஒரு மைக்கும் டிரான்ஸ்மிட்டரும் இருக்கும். இந்த டிவைஸை வச்சு கில்லர் எங்க போறான் எங்க வரான்றதையும் என்ன பேசுறான்றதையும் கூட ஹீரோவால கேட்க முடியும். இந்த டிவைஸ் வெளியில வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு லிக்யூடையும் ஊத்தி விட்டுருக்கான். அதனால அதை முழுங்கும் போது அவனோட உடல்ல ஏதோ ஒரு இடத்துல அந்த மிஷின் ஒட்டிக்கும். இப்ப கில்லர் மயக்கத்துல இருக்கிறதால அவனோட உடம்புக்குள்ள இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குன்றது அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏற்கனவே ஹீரோ கிட்ட அடி வாங்கினதுல கில்லர் மயக்கமா தான் இருப்பான். இருந்தாலும் கோவம் தாங்காம மயக்கத்துல இருக்கிறவனையும் பயங்கரமா அடிச்சு அவனோட ஒரு கையையும் உடைச்சு விட்டுட்டு ரோடுக்கு சைடுல போட்டு விட்டு போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு சீரியல் கில்லர் கண் முழிச்சு பார்க்கும்போது உடஞ்ச கை பயங்கரமா வலிக்கும். ரொம்பவே கஷ்டப்பட்டு எழுந்து நிற்பான். அப்போ அந்த வழியா ஒரு டாக்ஸி வரும். அந்த டாக்ஸில லிஃப்ட் கேட்டு நான் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டுருங்கன்னு கேட்பான். அந்த டாக்ஸில லிஃப்ட் தரான். அந்த டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது அந்த காரை ஓட்டுறவனும் சரி கூட இருக்கவனும் சரி அவங்களோட பேச்சு எதுவுமே சரியில்லை. சீரியல் கில்லர் மாதிரியே அவங்களும் கொஞ்சம் கோளரா தான் இருக்கானுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவனுங்களோட சண்டை போட்டு காருக்குள்ளேயே வச்சு அவனுங்க 2 பேரையுமே கொல்றான். அவனுங்களை கொன்னு அவங்களோட பாடியை தூக்கி டிக்கில போடலான்னு வரும்போது இந்த டாக்ஸியோட உண்மையான ஓனர் டிக்கில ஏற்கனவே இறந்து போய் பாடியா கிடப்பான். இப்ப சீரியல் கில்லர் கிட்ட மொத்தம் 3 பாடி இருக்கு. அதை யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல கொண்டு போய் புதைச்சிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறான். ஹாஸ்பிட்டல்ல இவனுக்கு அடிப்பட்ட இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவனோட உடஞ்சு போன கையையும் சரி பண்றாங்க. ஆனா இவ்வளவு அடிபட்டு கை உடஞ்ச நிலைமையில கூட அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒரு நர்ஸ் கிட்ட இந்த கில்லர் தன்னோட வேலையை காட்டுறான். கையில ஒரு கத்தியை வச்சு அந்த நர்ஸை மிரட்டி ஒழுங்கா அவனோட ட்ரெஸ் ஒன்னு ஒன்னா கழட்டு, இல்லனா இதே இடத்துல உனக்கு குண்டு போட்டுருவேன்னு சொல்லி பயங்கரமா வில்லத்தனம் காட்டுறான். அந்த நர்ஸும் வேற வழி இல்லாம இவன் சொல்ற எல்லாத்தையுமே பண்றாங்க. அதே நேரம் இங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். சரியான நேரத்துல இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து சைக்கோ கில்லரை மறுபடியும் போட்டு அட்டி புழக்கிறான். ஆனா இந்த முறை பாரபட்சமே இல்லாம டேபிள் சேர்னு கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே தூக்கி போட்டு சீரியல் கில்லரை நாஸ்தி பண்றான். சீரியல் கில்லர் திரும்ப கண்முழிச்சு பார்க்கும்போது அங்க ஹீரோவும் இல்ல, அந்த நர்ஸும் இல்ல. அது மட்டும் இல்லாம அவனோட கையில கொஞ்சம் பணமும் இருக்கு. கில்லருக்கு கிட்டத்தட்ட பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆகுது. வந்து அடிக்கிறானுங்க, ஆனா யாரும் தெரியல. அடிச்சது மட்டும் இல்லாம கையில பணமும் கொடுத்துட்டு போறான். இவன் நம்மளோட பெரிய சைக்கோ இருப்பான் போலன்னு சொல்லி சீரியல் கில்லருக்கு எதுவுமே புரியல. அடுத்த ஒரு நாள் சீரியல் கில்லரோட ஃப்ரெண்டு கூட கார்ல போயிட்டு இருப்பான். அந்த ஃப்ரெண்டும் இவன மாதிரியே ஒரு கொலைகாரன் தான். அவன் கிட்ட நடக்கிற பிரச்சனை எல்லாமே சொல்லி நான் ஏதாவது பொண்ணுங்களை டிராப் பண்ணா எவனோ ஒருத்தன் வந்து அடிக்கிறான், ஆனா யாருன்னு தான் தெரியல. அடிச்சது மட்டும் இல்லாம போகும்போது என் கையில நிறைய பணமும் கொடுத்துட்டு போறான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்காம எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருப்பான். அப்போதான் இந்த சீரியல் கில்லரோட ஃப்ரெண்டு உன்னை அவன் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா நேராவே ஒன்னு வந்து கொலை பண்ணிருக்கலாம். ஆனா உன்னை அவன் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றான்னா உன்னால கண்டிப்பா அவன் பாதிக்கப்பட்டிருப்பான். நீ இது வரைக்கும் ஏகப்பட்ட பொண்ணுங்களை கொலை பண்ணிருக்க. அந்த பொண்ணுங்களுக்கும் இவனுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும், நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லுவான். ஆனா சைக்கோ கில்லர் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் ஹீரோ யாருன்றதை அவனால கண்டே பிடிக்க முடியல. ரெண்டோட வீட்டுல உட்காந்து சீரியல் கில்லரும் அவனும் சரக்கடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வீட்டை உடச்சிக்கிட்டு ஹீரோ உள்ள வந்து 2 பேரையுமே போட்டு அடி பொழக்கிறான். என்னதான் அவனுக்கு 2 பேரா இருந்தாலும் ஹீரோவா அவனுங்களால தொடவே முடியல. வழக்கம் போல அடி பொழந்துட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். இவனுக்கு 2 பேரும் அப்படி அடிபட்டு கிடக்கும்போது அந்த வழியா ஒரு போலீஸ் வண்டி வரும். போலீஸ் தான் இவனுக்கு 2 பேரையுமே கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அப்ப கூட சைக்கோ கில்லரோட உடம்புல இருக்க மைக்க வச்சு ஹீரோ என்ன நடக்குதுன்றதை கேட்டுட்டே தான் இருப்பான். அப்படி அவன் கேட்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு குரல் அந்த மைக்ல கேட்கும். அது ஹீரோ கூட வேலை செய்யற ஒரு ஃப்ரெண்டு போலீஸ் தான். உடனே அவனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாமே சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களை அட்மிட் பண்ணாத, வேற ஏதாவது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அவங்களை கொண்டு போய் சேர்த்துரு, அதுக்கப்புறம் நான் அவங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் போன்ல பேசிட்டு இருக்கும்போது சீரியல் கில்லர் மயக்கமா இருக்க மாதிரி இவங்க பேசுற எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். இப்பதான் சைக்கோ கில்லருக்கு ஹீரோ நம்மள ஃபாலோ பண்றான், அதுவும் நம்மளோட உடம்புலயே ஒரு மைக்கையும் ஜிபிஎஸையும் வச்சு நம்ம எங்கெல்லாம் போவோமோ அதெல்லாம் அவனும் தேடி வரான்றதை கண்டுபிடிக்கிறான். இருந்தாலும் மயக்கமா இருக்க மாதிரியே தான் நடிக்கிறான். ஹீரோவோட ஃப்ரெண்டும் சைக்கோ கில்லரை வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலாம்னு பிளான் பண்ணும்போது அந்த கேப்ல சைக்கோ கில்லர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருந்து ஒரு மெடிக்கல் சென்டருக்குள்ள உள்ள போறான். அங்க போய் ரொம்பவே பதட்டமா ஏதோ ஒரு மெடிசனை தேடிட்டு இருக்கான். அந்த மெடிக்கல்ல வேலை செய்யற ஒருத்தன் வந்து சைக்கோ கில்லரை தடுக்கும் போது அவனை பயங்கரமா அடிக்கிறான். அவன் கத்துற சத்தத்தை ஹீரோ மைக் வழியா கேட்டுட்டு ஏதோ ஒரு அப்பாவி அடிக்கிறான், அவனையும் கொன்றுவான்னு சொல்லி ஹீரோ இங்க வருவன்றதுக்காக அந்த மெடிக்கல்ல வேலை செய்யற பையனை போட்டு பயங்கரமா அடிப்பான். ஒரு வழியா கில்லர் தேடிட்டு இருந்த மருந்தும் கிடைக்குது. அதை எடுத்துட்டு அந்த மெடிக்கல்ல வேலை செஞ்சவனை அடிச்சு அதே கடையில போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். பக்கத்துல இருந்த ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ள போய் அந்த மெடிசனை சாப்பிடுறான். இந்த மெடிசன் என்ன பண்ணும்னா பயங்கரமா வயிறு கலக்கி விட்டுரும். அது மூலியமா இவன் முழுங்கின அந்த ஜிபிஎஸும் மைக்கும் வெளியில வந்துருது. கில்லர் டாய்லெட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த பாத்ரூம்குள்ள வேற ஒருத்தரும் அவனையும் பயங்கரமா அடிக்கிறான். அடிச்சு கொஞ்ச நெஞ்சம் உயிரோட அவனையும் அங்கேயே போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்போ அந்த ஜிபிஎஸும் மைக்கும் இல்லாததுனால கில்லர் எங்கன்றது ஹீரோவுக்கு தெரியல. பயங்கர குழப்பத்தோட அடுத்து அந்த கில்லர் என்ன பண்ண போறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க கில்லரோட ஃப்ரெண்டை பார்க்கலாம். ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணி உண்மையை சொல்லு, அடுத்து அவன் என்ன பண்ண போறான்னு கேட்பான். கில்லரும் நீ யாரு எதுக்கு அவனை பத்தி கேட்கிறேன்னு ரொம்ப கேட்டு காட்டுவான். ஹீரோவும் வேற வழி இல்லாம நான் தான் உங்களை அடிச்சேன்ற உண்மையை சொல்றான். இப்பதான் அந்த ஃப்ரெண்டு இன்னொரு உண்மையை சொல்றான். அவன் சாதாரணமா யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்சா நேரடியா வந்து உன்கிட்ட மோத மாட்டான். என்னோட குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரா பிளான் போட்டு வரிசையா கொள்ளுவான். முடிஞ்சா அவனோட குடும்பத்தினை காப்பாத்திக்கும்னு சொல்லுவான். அதை கேட்டோன்னே ஹீரோவுக்கு தலையே சுத்துது. இப்ப ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, மீதம் உள்ளது அவனோட மாமனாரும் ஒய்ஃபோட ஒரு தங்கச்சியும் தான். அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி உடனே போன் எடுத்து மாமனாருக்கு கால் பண்ணுவான். அதே நேரம் கில்லரும் மாமனாரோட வீட்டுக்கு வந்து மாமனார் போனை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவரை போட்டு பயங்கரமா அடிப்பான்.
இருப்பான். என்னதான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அவருக்கும் வயசாகிட்டதால இவனை சமாளிக்க முடியல. கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு மாமனாரை ரொம்பவே கொடூரமா அடிப்பான். மாமனாரும் உடம்பு முழுக்க ரத்தத்தோட உயிருக்கு ரொம்பவே போராடிட்டு இருப்பாரு. வில்லன் இப்ப என்ன பிளான் பண்றான்னா, இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி இந்த கில்லரை கண்டுபிடிச்ச ஹீரோ கண்டிப்பா நம்மளை கொன்றுவான், சும்மா விட மாட்டான். ஆனா அவன் கையில மாட்டி சாகிறத விட அவனோட குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே கொன்னுட்டு நம்மளும் போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடலாம். போலீஸோட பாதுகாப்புல இருக்கும்போது ஹீரோவால எதுவும் பண்ண முடியாது. என்னதான் ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம உயிரோடையாவது இருப்போம்ன்றதுதான் கில்லரோட பிளானா இருக்கும். கில்லர் மாமனாரை அடிச்சு போட்டுட்டு அடுத்து ஹீரோயினோட தங்கச்சியை தேடி போறோம். அதே சமயம் மாமனாரை பாக்குறதுக்காக ஹீரோவும் அங்க வந்திருப்பான். வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது எல்லா பொருளும் உடைஞ்சிருக்கு. மாமனாரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஹீரோ ஓடி வந்து மாமனார் கிட்ட என்னாச்சுன்னு கேட்பான். அவரும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அடுத்து உன்னோட 2வது பொண்ணு தான் பார்க்க போறேன் என்ன சொல்லிட்டு போனோம். நான் போலீஸுக்கு கால் பண்ணிட்டேன். அவங்க வந்து என்ன பாத்துப்பாங்க. நீங்க உடனே கிளம்பி என்னோட பொண்ணை காப்பாத்த போங்க. என்னோட பெரிய பொண்ணு தான் அவன் கொண்டுட்டான். அட்லீஸ்ட் இந்த சின்ன பொண்ணையாவது நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அவர் பயங்கரமா கெஞ்சுவாரு. ஹீரோவும் அங்கிருந்து கில்லரை தேடி வருவான். இப்பதான் ஹீரோவுக்கு அவன் எடுத்த முடிவு எவ்வளவு பெரிய தப்புன்றது அவனுக்கு புரியுது. கில்லரை கண்டுபிடிச்ச அன்னைக்கே அவனை கொண்டிருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனை கிடையாது. தேவையில்லாம அவனை பழி வாங்கணும்னு சொல்லி ஏற்கனவே மனைவி இறந்து போயிட்டாங்க. இப்ப அவனுக்குன்னு இருந்த குடும்பமும் போச்சு. அதே கோவத்துல கில்லரை தேடி மாமனார் சொன்ன அந்த இடத்துக்கு வருவான். ஆனா வந்து பார்த்தா இங்க அந்த பொண்ணு இல்ல. ஏற்கனவே கில்லர் வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். ஹீரோ என்னதான் ஸ்மார்ட்டா பிளான் பண்ணாலும் வில்லன் ஹீரோவுக்கு மேல பிளான் பண்றான். அந்த சிட்டில உள்ள ஒரு பிஸியான ஜங்ஷன்ல காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகிறதுக்காக நடு ரோட்ல கையை தூக்கி நின்னுட்டு இருப்பான். சுத்திலும் ஏகப்பட்ட போலீஸ் இருப்பாங்க. ஹீரோவாங்க வந்துடுறான். ஆனா இத்தனை போலீஸையும் தாண்டி எப்படி ஹீரோ கில்லர் எங்கிருந்து தூக்குவான்றதுதான் பயங்கரமா இருக்கும். ஹீரோ தன்னோட காரோட டோரை திறந்து விட்டுட்டு ரிவர்ஸ்ல போய் அங்க வந்து ஒரு கம்பத்துல அடிச்சு அந்த டோரை உடைய வைக்கிறான். டோர் இல்லாத நிலைமையில ஸ்பீடா வில்லனை நோக்கி போய் ரொம்பவே சூப்பரா ட்ரிஃப்ட் அடிச்சு வில்ல மேல கொண்டு போய் காரை அடிக்கிறான். இடிச்ச இடத்துல டோர் இல்லன்றதால கில்லர் அழகா வந்து காருக்குள்ள விழுந்துருவான். சுத்தி ஏகப்பட்ட போலீஸ் இருப்பாங்க. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. கில்லரை தூக்குன ஸ்பீடுக்கு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவான். கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரே அடியில கில்லரை மயக்கம் போட வச்சு அங்கிருந்து தூக்கிட்டு போறான். கில்லர் அடுத்து கண் முடிச்சு பார்க்கும்போது ஹீரோயினை எங்க வச்சு டார்ச்சர் பண்ணி கொன்னானோ அதே இடத்துல கண் முடிக்கிறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ நம்மளை நீ கொல்லாம விட மாட்டான்றது கில்லருக்கு தெரியுது. வில்லனா ஒரு ஸ்டாண்டில் கட்டி வச்சு அவன் தலைக்கு மேல ஒரு கத்தியை செட் பண்றான். அந்த கத்தியோட ஒரு முனைய கதவுல கட்டி வச்சு இன்னொரு முனைய வில்லனோட வாயிலேயே கடிக்கும்படி செய்யறான். இதெல்லாம் செட் பண்ணிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். இப்ப என்ன பிரச்சனைனா இந்த கதவை யாராவது ஓபன் பண்ணாங்கன்னா அந்த பிளேடு நேரா கீழே வந்து வில்லனோட தலையை வெட்டிடும். அதுவும் இல்லாம வில்லனோட வாயில ஒரு கயிறு இருக்கும். அதை விட்டாலும் கத்தி வந்து கில்லர் கொன்றும். அந்த பில்டிங்கை சுத்திலும் ஏகப்பட்ட போலீஸ் வந்திருப்பாங்க. இப்ப வில்லனால கத்தவும் முடியாது. கத்துறதுக்காக வாயை திறந்தான்னா அந்த கத்தி வந்து இவனை கொன்றும். அவன் கத்தாம இருந்தாலும் வெளியில இருந்து யாராவது இந்த கதவை திறந்தாங்கன்னா அந்த கத்தி வெட்டிடும். ஒவ்வொரு நொடியும் கில்லரும் மரண பயத்துல இருக்கான். வில்லனும் வாயை திறக்காம எவ்வளவோ சத்தம் போட்டு வேண்டான்னு சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆனா ஒரு கட்டத்துல இந்த வில்லன் இருக்க ரூமோட கதவை யாரோ ஓபன் பண்றாங்க. அந்த கதவை ஓபன் பண்ண உடனே மேல இருந்த கத்தி நேரா வந்து வில்லனோட தலையில விழுந்து தலை துண்டா போகுது. இந்த கதவை ஓபன் பண்ணது யாருன்னா கில்லரோட அப்பா அம்மாவும் இந்த கில்லரோட பையனும் தான். வெட்டப்பட்ட தலை நேரா உருண்டு போய் அப்பா அம்மாவோட காலிலே விழுது. அதை பார்த்து அவங்க பயங்கரமா கத்துவாங்க. அவங்க கத்துற சத்தம் தூரமா நடந்து போயிட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் கில்லர் இறந்துட்டான்றது ஹீரோவுக்கு தெரியுது. ஒரு வழியா ஹீரோ தான் மனைவி இறந்ததுக்கு பழி வாங்கிட்டான். மனைவி இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாளும் கில்லரை எப்படியாவது பழிச்சணும்னு சொல்லி முழு கோவத்திலே இருந்திருப்பான். இப்ப அவனை கொலையும் பண்ணிட்டான். இப்பதான் தான் மனைவி இறந்ததுக்காக அழுகையே வருது. இதோட இந்த படமும் இங்க முடியுது. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.